Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? ஏழரை சனி வந்துட்டு இவங்களை விட்டு ரிலீவ் ஆகி மீனத்துக்கு போயாச்சு சுப செய்தின்னு சொன்னாங்க 2025 மேலே சொன்னாங்க அந்த ஆள் வக்கரமாயிட்டார். இனம் புரியாத டிப்ரெஷன். நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை சரியான திசையில தான் போகுதா, நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படிங்கிற குழப்பம் இவங்களுக்கு பெருசாக இருந்தது. விபரீத ராஜயோகம், குருவெல்லாம் விபரீத ராஜயோகம் பண்ண ஆரம்பிச்சா என்னன்னா விபரீதமாக யோகத்தை தருவார். என்னங்க திடீர்னு லைஃப்பை மாற்றி விட்டீங்க. 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் என்ன தருகிறார்? ஃபாரின் கொடுக்குறார். கனடா வேணுமா, ஆஸ்திரேலியா வேணுமா, ஐரோப்பா வேணுமா, அமெரிக்கா வேணுமா, எதை வேணால் சூஸ் பண்ணிக்கணும். 1000 தான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகுன்னா பாம்பு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அங்கே பாம்பு இருக்கக்கூடாது. காகத்வஜாதி வித்மஹே கக்டஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். இதை டெய்லி சொல்லணும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறகு போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் ராம்ஜி சுவாமிகள் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் மனதிற்கு மிகவும் பிடித்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். காரணம், இவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், வசித்திருக்கிறேன். மகர ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் நேர்மையின் மறு வடிவம். இவங்க எவ்வளவு அடித்தாலும் அழுதது கிடையாது, அந்த இடத்த விட்டு ஓடினது கிடையாது. அந்த மாதிரி தான் மகர ராசிக்காரர்களுக்குன்னே ஒரு தனியாக ஒரு புத்தகம் எழுதலாம். ஏன்னா இப்போ தான் 7.5 சனி வந்துட்டு போனால், 7.5 சனி வந்துட்டு இவங்களை விட்டு ரிலீவ் ஆகி மீனத்துக்கு போயாச்சு சுப செய்தின்னு சொன்னாங்க 2025 மேலே சொன்னாங்க அந்த ஆள் வக்கரமாயிட்டார். அவர் வக்கரமானதுனால என்னாச்சுன்னா, இவருக்கு ராசிநாதன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான் தான் இவங்கெல்லாம். யார்? மகரமோ கும்பமோ. அப்போது இவர் போய் வக்கரமான உடனே இனம் புரியாத டிப்ரெஷன். நம்ம கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோமா, நம்ம வாழ்க்கை சரியான திசையில் தான் போகுதா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நமக்கு லாபத்துக்கு தான் வருதா, இல்லை நம்ம சும்மா பெருமைக்கு செலவு பண்ணுறோமா, நம்ம என்ன தான் பண்ணுறோம் அப்படிங்கிற குழப்பம் இவங்களுக்கு பெருசாக இருந்திருக்கும். ராசிநாதன் சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது என்ன ஆகும்னா அந்த குழப்பங்கள் வரும். இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே குரு பகவான் 12 குடைவர் 6இல் மறைந்து விபரீத ராஜயோகம். நான் விபரீத ராஜயோகம் ரொம்ப பேருக்கு சொல்லலை காவ்யா. கடகத்துக்கு சொன்னேன், துலாத்துக்கு சொன்னேன், இப்போ திரும்ப இவங்களுக்கு சொல்கிறேன். விபரீத ராஜயோகம். குருவெல்லாம் விபரீத ராஜயோகம் பண்ண ஆரம்பித்தா என்னன்னா விபரீதமாக யோகத்தை தருவார். ஒரு இவ்வளோதான் செல்வம் வச்சுக்கணும், நிறையா வச்சுக்கோன்னு கொடுக்குறார். 20,000 ரூபாய் தான் எனக்கு மாதம் சேவிங்ஸ், 2 லட்சம் வச்சுக்கோ சேவிங். அந்த மாதிரி என்னங்க திடீர்னு லைஃப்பை மாற்றி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. எங்கள் வீட்டிற்குள்ளும் ஒரு வானவில் தோன்றுகிறது. அந்த மாதிரிலாம் அது ஜாலியாக இருக்கீங்க. ஸோ யாருக்கெல்லாம் செல்வம் சேருகிறதோ, எனக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கேன் சார், ஒரு 5 லட்சம் வச்சுருக்கேன், எனக்கு எந்த கவலையும் இல்லை, இந்த மாதம் எனக்கு எப்படின்னு தள்ளிடுவேன் அப்படிங்கிற தைரியம் தான் பெரிய பலமே. இந்த பணம் தான் பெரிய பலம். அப்போ 12 கூடிய செலவுங்கிறதே 6ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகமாக மாறுகிறது. நான் சும்மா செலவு பண்ணேன், ஆனால் எனக்கு என்னென்னா லாபமாக வருது, மாறி வருது அப்படிங்கிற மாதிரி. எதையாவது ஒன்று பண்ணி எதையாவது ஒன்று ஆகி பிள்ளையார் பிடிக்க பூதமாச்சும்பாங்க. அந்த மாதிரி இவர்கள் எதையோ ஒன்று பண்ண அது பிள்ளையாராக மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு தப்பாக சும்மா தெரியாமல் பண்ணது லாபம் வருது, அதெல்லாம் நடக்கும். அடுத்து ராசிநாதன் சனி இத்தனை நாள் டிப்ரெஷனை கொடுத்த காரணம் ஒரு வக்கரமாக இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். சனி பகவான் இப்போ நார்மல் சனியாக மாறிட்டார். என்றைக்கு நார்மல் சனியாக அவர் மாறினாரோ 3 4 5 பார்த்துட்டார். 5 பார்த்தோன்னா குழந்தைக்கான ரெடி. என்னோடய பதிவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தை, குடும்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி தான் இருக்கும். காரணம் என்னென்னா இதெல்லாம் தான் நம்ம தொலைச்சிக்கிட்டு வரோம். ரொம்ப வேகமாக ஓடுறதா நினச்சி யாருமே லவ் பண்ண மாட்டேங்கிறோம், யாரும் சிரிக்க மாட்டேங்கிறோம். அதுதான் பிரதானம். 5 6 7 பார்க்குறார். அது யாரை பார்க்குறார்? 3 4 5 பார்க்கின்ற சனி பகவான் குழந்தையை கொடுக்குறார். அந்த சனி பகவான் 3லிருந்து 7ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். 12 பார்க்குறார். இன்பச் சுற்றுலா, ஹனிமூன் இதெல்லாத்தையும் பார்த்துறாரு. அப்போ நம்ம சும்மா அப்படி ஜாலியாக ஒரு தடவை ரொம்ப நாளாச்சு நம்ம இதுக்கு போய் பாண்டிச்சேரி போய் ஒரு தடவை பாண்டிச்சேரி சின்ன சின்ன ட்ரிப்பு கூட. எத்தனை பேர் கணவன் மனைவியோட முதல்ல சாப்பிடும் போது எத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிட்றோம்?
குடும்பத்தோடு சாப்பிட்ற பழக்கமே போயிடுச்சு. இப்போல்லாம் நம்ம பெரிய பிஸி ஆகிட்டோம் நம்மலாம். ஸோ இப்போ இந்த சனி 12 பார்க்கும் பொழுது குடும்ப மகிழ்ச்சி, இல்லற ஒற்றுமை எல்லாம் வருகிறது. ஓகே, இதை அப்படி விடுங்க. ஜூனுக்கு அப்புறம் இப்போ தான் தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, ஜூனுக்கு அப்புறம் பாருங்கள் பட்டைய கிளப்ப போதும்பாங்கல்ல, அது இந்த டைம் தான். காரணம் என்னென்னா 7ஆம் இடத்து குரு உச்சம் பெற்ற குரு பகவான் மின்னலே மின்னலே அந்த மாதிரிலாம் அடடா ஒரே காதல் தான். 7ஆம் இடத்து குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது பிரிந்து போன உறவெல்லாம் ஒன்று சேரப்போகிறது. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்க போகிறது. காரணம் 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம். அப்போ ரொம்ப தூரமாக நாங்கள் பிரிஞ்சிருக்கோம், இந்த வருடம் சேர்ந்துருவீங்க. 7ஆம் இடத்து குரு பகவான் என்ன தருகிறார்? ஃபாரின் கூட்டு போகிறார். கனடா வேணுமா, ஆஸ்திரேலியா வேணுமா, ஐரோப்பா வேணுமா, அமெரிக்கா வேணுமா, எதை வேணால் சூஸ் பண்ணிக்கோங்க. ஐயா எல்லாமே நல்லா இருக்குது, நீங்களே சீட்டு குலுக்கி போட்டு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே குட் ஆஃபராக கொடுப்பார். அந்த மாதிரிலாம் 7ஆம் இடத்துல குரு பகவான் கூட்டு போகிறார். 7லிருந்து 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்குறார். லாபம் என்பது என்னென்னா இவங்களுடைய பாதகாதிபதி வீடு மகரத்துக்கு. அந்த இடத்த குரு பகவான் பார்த்து இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படி ஜாலியாக யானை மேலே உட்காந்து போகிற மாதிரி, காட்டு வழிகளில் யானை மேலே உட்காந்து போனால் எந்த தீங்கும் வராதும்பாங்க. அந்த மாதிரி 11ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். கண்டிப்பாக சார். இதில் முக்கியமாக என்னென்னா மகர ராசிக்காரர்களோட உடம்பை தான் குரு பார்க்குறாரு, உங்களை தான் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது உடலில் இருக்கக்கூடிய பிணிகள் எல்லாம் போயிடும். குரு பார்வைப்படுகிறது, அது உச்சம் பெற்ற குரு பார்வை. அடுத்ததாக 3ஆம் பார்வையாக சனியை பார்த்துறாரு. ஆக இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸை பறக்க விடுறீங்க. எப்போ ஜூனுக்கு அப்புறம் அது பெரிய லெவலில் போகுது. அடுத்து அது லாபத்தை தரப்போகிறது, பணத்தை தரப்போகுது. மகர ராசிக்காரர்கள் மகிழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரு இடம். நிச்சயமா சார். இப்போ மகர ராசிக்காரங்க மகிழ்ந்து கொண்டாடுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2026 அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா அது என்னது சார்? 1000 தான் இருந்தாலும் 2ஆம் இடத்துல ராகுன்னா பாம்பு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அங்கே பாம்பு இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ எதெல்லாம் நமக்கு பிரச்சனை தர விஷயங்களோ அது வீட்டுக்குள்ளே விடாதீங்க. நம்ம கணவர் அடிக்கடி பார்ட்டி போகிறாருன்னா பார்ட்டி போனால் ஒன்றும் பண்ண பிடிச்சி உட்கார வைங்க. அப்போ குடும்பத்துக்குள்ளே குழப்பம் வருகின்ற விஷயங்களை எது துவங்கினாலும் அது துவங்க விடாதீங்க. அதை மட்டும் பார்த்துக்கணும். தேவையற்ற பணம் தேவையற்ற முறையில் வந்தால் அது வேண்டான்னு சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு. சார், இந்த 2026 மகர ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னது? சனி பகவானை பிடிச்சா சரியான. நான் சனிதான் 3ல் மறைஞ்சிருக்காரு. ஆகையினால இவர்கள் பெரும்பாலும் குச்சனூர் போய் சனி பகவானை வழிபடணும். பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ, பிராம் ப்ரீம் ப்ரௌம் சஹ மந்தாய ஸ்வாகா இதை சொல்லி சனி பகவானை வழிபடணும். சனி பகவானை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமாக கருணியில் அந்த பூக்கள், சங்கப்பூக்கள்லாம் சேர்த்து வச்சு முன்ன ஒரு காலத்தில் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்போ விட்டுட்டோம். எள்ளு தீபம் ஏற்றுவது அதெல்லாம். காகத்வஜாதி வித்மஹே கக்டஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத் இதை டெய்லி சொல்லணும். சொல்லி வழிபடுங்க. இல்லாதவர்களுக்கு செருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க, கொடையெல்லாம் வாங்கி கொடுங்க. சனி பகவானுடைய அருள் இருந்தால் போதும், தன்னால் எல்லாம் நடக்கும். கண்டிப்பாக சார். 2026 பலன்கள் அடிப்படையில் மகர ராசிக்காரங்களுக்கான மார்க் எவ்வளோ சார்? 100க்கு 98 மார்க், பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக சார். 2026 ஆண்டு மகர ராசிக்காரங்களுக்கான பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.